Hi friends, welcome back to Jamir Bites. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஹோட்டல் கார்த்திகேயன் உயர்தர சைவம் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு ஹோட்டலுக்கு தான் வந்திருக்கோம். இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெகுலராக டீ சாப்பிட்ற கடைக்கு எதிர்க்க தான் அந்த கடை இருக்குது. இவங்ககிட்ட வந்து ஒரு 49 ருபீஸ்க்கு வந்து இந்த மாதிரி ஒரு மினி டிஃபன் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை டேஸ்ட் பண்ணலாம் தான் காலையிலே கிளம்பி வந்தோம். பட் அந்த ஆஃபர் கிடையாதான். சரி வந்துட்டோம். நார்மலாக ஃபுட்டு எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துலாம். நார்மலாக அவங்க கொடுக்குற பூரி பொங்கல் அப்புறம் அந்த ஆப்பம் தேங்காய் பால்லாம் கொடுக்குறாங்க. சரி அதெல்லாம் சாப்பிட்டு பார்த்துட்டு போயிடலாம் தான் வந்தோம். வாங்க இவங்களோட கார்த்திகேயன் ஹோட்டலோட ஃபுட் எப்படி இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன். கைஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இவங்ககிட்ட ஒரு பொங்கல் அண்ட் 2 இட்லி ஆர்டர் பண்ணியிருக்கோம். அண்ட் இவங்ககிட்ட இருந்து வர வேண்டியது ஆப்பம் இருக்குது அண்ட் பூரி இருக்குது. அது ரெண்டுமே வரும். இவ்வளோ தான், லிமிட்டட் மெனு தான் ஆக்சுவலி. ஸோ பொங்கல் பார்த்துங்க, இந்த பொங்கல் தான். ஸோ இதில் வந்து ஜீரகம் நிறைய போட்டு கருவேப்பிலெலாம் போட்டு சூப்பராக இருக்குது. கொஞ்சம் சொதன்னு இதில் வந்து நம்ம சாம்பார் ஊற்றுவோம். ஓகே, சாம்பார் ஊற்றுவோமா? சாம்பார் செம்ம சூடு. நல்லா பெப்பர்லாம் நிறைய வருது போல இருக்குது. ஒரு கைக்கு இந்த பொங்கலில் பிடிக்காத விஷயமே பார்த்தீங்கன்னா இந்த பெப்பர் தான். அதாவது ஒரு அப்படி அல்லாலே ஒரு 4-5 பெப்பர் வருது. ரொம்ப கொடுக்கும். உங்களுக்குலாம் பிடிக்குமா பிடிக்காதான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நம்ம சாம்பாரோட ஃபஸ்ட்டு பொங்கல் சாப்பிடுவோம். வாவ் வாவ் வாவ். எம்பா என்கே நிறைய வீடியோ வரமாட்டீங்க நீங்கள். உங்கள் பாருங்கள், பொங்கல் செம்மையாக இருக்குது. உங்களோட ஃபேவரட்டான டிஷ் இது. செம்மையாக இருக்குது பொங்கல் ஆக்சுவலிப்பா. டேஸ்ட்டு நான் எதிர்பார்க்கல. சின்ன ஹோட்டல் வாயிலிருந்து வெளியே வருது தண்ணி. அதுவும் சாம்பாரோடு சாப்பிடும்போது இன்னும் சூப்பராக அருமையாக இருக்குங்க. சாம்பாரோட சூட்டுக்கும் அந்த பொங்கலோட அந்த ஸ்ட்ரக்சர் அந்த ஸ்மெல்லுக்கு வேற மாதிரி நான் அசிடாப்பில் அவர் தான் செய்கிறார் போல இருக்குது. ஓனர் தான், வெளியே ஒருத்தர் ரெட் கலர் டிஷர்ட் போட்டிருந்தார்ல அவர் தான் போல இருக்குது. சூப்பராக இருக்குது. ஒர்த்து பொங்கல் தாராளமாக சாப்பிடலாம். அந்த ஜீரகம்லாம் சேர்ந்து அதை சாப்பிட்டு வரும்போது அட்டகாசம் வேற மாதிரி. வடையை ஒன்று வாங்கியிருக்கேன். ஸோ 10 ருபீஸ் வடை 10 ருபீஸ்க்கு ஒருத்தா இல்லை? நீங்கள் சொல்லுங்கள், நான் சொல்கிறத விட. அப்புறமா இதே வந்து சாம்பாரில் முக்கிய சாப்பிடும். சாம்பார் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுறேன்னா செம்ம சூடாக இருக்குது. அதுவும் இல்லாமல் அது நம்ம கண்ட்ரோல் இல்லாமல் லைஃப் மாதிரி போகுது. நம்ம லைஃப் எப்படி நம்ம கண்ட்ரோலில் இருக்காதோ அந்த மாதிரி அது கண்ட்ரோல் இல்லாமல் இங்கேருந்து அப்படி வளைஞ்சு எங்கேயும் போயிடுது சாம்பார். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு சாப்பிட்றோம். சாம்பார் தான் சூப்பராக இருக்குங்க. சரியான பொங்கல், தரமான பொங்கல். 40 ருபீஸ் நினைக்கிறாரு. 40 ருபீஸ்க்கு ஒர்த்தாக கேட்டிங்கன்னா அந்த ஸ்மெல்லே பயங்கரமாக இருக்குது. வச்சுருங்க, வச்சுக்கிறாங்க மோசமாக. நான் பேசுகிறேன்டா, அப்புறமா எடுத்துக்கலாம். போடும்போது எடுத்துக்கலாம். போடும்போது இங்கே வச்சுக்கிறேன், நான் எடுத்து வச்சுக்கிறேன். இங்கே போடும்போது கூட அதை விட்டு லைட்டராக எடுத்துக்கலாம். நான் சாப்பிட்றல அப்போ எடுத்துக்கலாம். ஆக்சுவலி வந்து இட்லி சாப்பிடுவோம். இட்லி ஒரு இட்லி வந்து 8 ரூபா. இந்த சைஸில் இருக்குது இட்லி எல்லாமே. நல்லா ஃப்ளஃபியாக இருக்குது. டிங்கன்னு ஆடுது. அந்த ஓப்பன் பண்ணும்போது எடுத்தோம். இதுக்கு நம்ம வந்து என்ன ட்ரை பண்ண போகிறோம்னா, ஆல்ரெடி சாம்பார் ட்ரை பண்ணதுனால கார சட்னியும் தேங்காய் சட்னியும் ட்ரை பண்ணோம். வச்சு சாப்பிடுவோம். ஓகே, அவ்வளோனாப்பா செம்மையாக இருக்குது. அந்த ஹோட்டலில் என்ன நினச்சேன், கார சட்னி அந்த காரத்தோட அந்த ஃப்ளேவரு தரமான கார சட்னி. ஐ லவ் திஸ் கார சட்னி ஆக்சுவலி. செம்ம. இட்லி வந்து லைட்டாக வந்து ஹார்டாக இருந்தாலுமே ரொம்ப ஹார்டில் லைட் ஹார்டு. ஹானஸ்ட்டாக சொல்கிறேன்னா, ஏன்னா சொல்லாமல் கூட விட்டுருக்கலாம். லைட்டாக ஹார்டாக இருந்தால் கூட அந்த கார சட்னி வந்து சாப்பிடும்போது அப்படியே சூப்பராக இருக்குங்க. தேங்காய் சட்னி தான் சாப்பிடுவேன். தேங்காய் சட்னி ஆக்சுவலி நான் கலக்கும்போது தண்ணியாக இருந்தது. பட் கீழே வந்து அந்த ராவான மெட்டீரியல்லாம் கீழே தங்கிச்சு போல இருக்குது. கார சட்னி நல்லா இருக்குது. லைக் வந்து ஹோம்மேட் மாதிரி இருக்குங்க. எல்லாமே ஹோம்மேட் மாதிரி இருக்கும். சூப்பராக இருக்குது. அந்த பர்டிகுலராக அந்த கார சட்னி பாருங்க. வேணால் காமிங்க, அந்த கார சட்னி காமிங்க. பாருங்க, இதுதான் கார சட்னி. தரமான கார சட்னி. இந்த ஒன்றை வச்சே முடிச்சிடலாம். நம்ம கார சட்னி வச்சு சாப்பிடலாம். சூப்பராக இருக்குது. நல்லா பண்ணி கொடுத்துக்கலாம். அப்பம் பாருங்கள். ஸோ இந்த ஆப்பம். ஸோ வந்து நம்ம ஆப்பம் வந்து ஒரு ஆப்பம் சாப்பிடுவோம், ஒரு ஆப்பம் இப்படி வச்சுருவோம். தேங்காய் பால் கொடுத்தாங்க, நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து தேங்காய் பால் கொடுப்பாங்க. யார் கொடுத்தாரு நமக்கு? அது எல்லாம் என்னப்பா? ஓகே, தேங்காய் பால் நல்லா பாருங்க, நல்லா ஊறுது தேங்காய் பால். இந்த ஓட்டை போட்ட குடையில் தண்ணி போகிற மாதிரி போயின்னு இருக்குது. ஓகே, பூரி 2 பூரி. இது எடுத்துருங்கக்கா, போதும். இதுக்கு என்ன தரீங்க நீங்கள்? நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதை கொடுங்க, நான் சாப்பிட்றேன். ஸோ தேங்காய் பாலோட இதுவும் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்காய் பாலோட ஆப்பம் ஃப்ளேவர்லாம் ஒன்றும் இல்லை. தேங்காய் பாலில் ஒரு தனியான தேங்காய் பால். எங்கள் வீட்டில் அப்படி தான் பண்ணுவாங்க. சில பேர் வீட்டில் எல்லாம் இருக்காங்க, என் சொந்தக்காரங்க சில பேர் பண்ணுவாங்க. யாராவது கெஸ்ட்டு வந்தாங்க தேங்காய் பாலில் தண்ணி ஊற்றி விட்ருவாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் கொஞ்சம் டீசெண்டாக இருக்குது.
இது யாரை சொல்கிறேன்னு தெரியும். ம் சூப்பராக இருக்குது. அது எல்லா டிஃபனுமே வந்து அந்த கார சட்னி அந்த பொங்கல் எல்லாமே வேறு மாதிரி. இந்த தேங்காய் பால் வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது. ரொம்ப ஸ்வீட்னஸ் இல்லாமல் மைல்டான ஒரு ஸ்வீட்னஸ். அந்த ஆப்பம் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. அப்படியே உடையுது டக்கு. தரமான ஆப்பம். இந்த கொஞ்சம் ஏலக்காய் மட்டும் போட்டுக்காங்கன்னா தேங்காய் பாலில் சூப்பராக இருந்திருக்கும். ஸோ இந்த கடையோட டைமிங் பார்த்தீங்கன்னா மார்னிங் ஒரு 7:30 நீங்கள் வேலைக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இங்கே வந்து அப்படியே சாப்பிட்டு போகிற மாதிரி இருக்கும். இந்த கடை கரெக்டாக வந்து நம்ம குமரநகர் பஸ் ஸ்டாண்ட் இருக்கும் மூலகடலேருந்து வரும்போது. அந்த குமரநகர் பஸ் ஸ்டாண்ட் தாண்டோன்னே ரைட் ஹேண்ட் சைட்லேயே வருது கார்த்திக் என்ட்ரி ஃபன் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் இருக்கீங்க அப்படின்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லாம் நீங்கள் ஒரே பண்ணணும். லைக் ஒரு 100 ருபீஸ் இல்லை 80 ருபீஸ் இருந்ததுன்னா ஒரு பொங்கல் 2 பூரி வந்து 15 ருபீஸ் தான். ஸோ இட்லிலாம் சாப்பிட்டு போனீங்கன்னா அந்த கார சட்னியோட அன்றைக்கி டே வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த இவ்வளோ சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த கார சட்னி டேஸ்ட் வந்து எனக்கு சூப்பராக தெரியுது. அடுத்து நம்ம சாப்பிடுவது பூரி கிழங்கு. பூரி கொஞ்சம் இது வந்து 15 ருபீஸ் பூரி ஆக்சுவலி. ஸோ இந்த பூரி பார்த்தீங்கன்னா சைஸ் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கிற மாதிரி ஐ ஃபீல் யூ ஆல்சோ ஃபீல் நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் வந்து பெருசாக கொடுத்துருக்கலாம். 15 ரூபா இந்த பூரி. ஒரு பூரி நம்ம ஒரு பூரியை உடைச்சி ரொம்ப இல்லை கொஞ்சம் இல்லை ரொம்ப தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த கிழங்கு கூட போயிட்டு இல்லை கொஞ்சம் தண்ணியாக இருக்குல்ல, டேஸ்ட் நல்லா இருக்குது கிழங்குக்கு. பட் இன்னும் கொஞ்சம் லைட்டாக திக்க கன்சிஸ்டன்சியோட கொடுத்துருந்தாங்கன்னா இட் வில் பி குட். நல்லா இருக்குது. ஆனால் ரேட்டு பூரி இது கொஞ்சம் பொரியாக இருந்திருக்கணும். இது கொஞ்சம் திக்காக கொடுத்துருந்தாங்கன்னா இது ஒர்த்தாக இருந்திருக்கும். இப்போ வந்து அகைன் ஒரு தடவை இதோட ப்ரைஸ் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். நான் சாப்பிட்டதும் சொல்லியிருப்பேன் நம்புறேன். நான் ஆக்சுவலி தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி நம்புகிறேன். தேங்க்ஸ். ஸோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சினா ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு. அது இன்னும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சேனலுக்கு க்ரோத்துக்கு. ஸோ சாப்பிட்டு முடிச்சு நாங்கள் கிளம்புறோம். சீக்கிரமாக இன்னொரு மீட் பண்ணுறேன். அண்ட் தான் டடா போகிறேன்.